ஹலோ மிஸ்ஸஸ் அனுரா, நான் அந்த கமெண்ட் போட்டதை பற்றி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஈஸ்வர் வந்து அனுராவோட ஆள்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மோசமான அர்த்தம்னு அர்த்தமா? அனுராவின் ஆள் என்றால் அனுரா வந்து அவங்கள வந்து பேச விட்றான். அதாவது உங்களை வந்து ஈஸ்வர் வந்து அக்கான்னு தானே சொல்கிறான். அது ஈஸ்வரா இல்லை ஈஸ்வரியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஈஸ்வரோட நீங்கள் இருந்த வாட்ஸ்அப்ஸ், நீங்கள் சேட் பண்ண வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் நீங்கள் வெளிப்படையாக லைவில் காமிச்சிங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகே, ஸோ ஈஸ்வர் வந்து உங்களை அக்கான்றான். ஈஸ்வரோ ஈஸ்வரியோ உங்களை அக்கான்றான். அப்போனா நான் வந்து உங்களை வந்து தப்பான அர்த்தத்தில் நான் கமெண்ட் போட்டிருப்பேன்னா? அனுரா வந்து ஈஸ்வர் வந்து அனுராவோட ஆள்னா இதுக்கு வந்து தப்பான அர்த்தமா? ஃபஸ்ட்டு உங்களுடைய புத்தியை கூர்மைப்படுத்திக்கோங்க. நான் யாரையும் அவ்வளோ லேஸில் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற ஆள் கிடையாது. முதல் விஷயம். இப்போது நான் இப்போ அடிக்கடி எதுக்காக நீங்கள் அனுரா ஈஸ்வர் உங்களை வந்து நான் தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ரிலேட்டிவ்ஸாக எனக்கு சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈஸ்வர் என்னை கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். என்னை டேக் பண்ணி சும்மா அவன் ஆரம்பத்துலேருந்தே என்னை டேக் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் கூட சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ கண்டினியூஸாக எனக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் எனக்கு இவன் புருஷன் இவன் புருஷன் ஊரில் இருக்கிற எல்லாரோட பேரையும் போட்டு, எனக்கு எல்லார் பேரையும் போட்டு அவங்கெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இவன் கண்டபடி என்னை அசிங்கப்படுத்திகிட்ருக்கான். இது எனக்கு கோவம் வருமா வராதா? உங்களுக்கு நான் வந்து ஈஸ்வர் வந்து அனுராவின் ஆள் அப்படி நான் ஒரு கமெண்ட் போட்டதுக்கே இந்த அளவுக்கு குதிக்கிறீங்களே. அந்த மாங்காய் மடையை திருத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. நான் அவனை என்னைக்காவது நான் காண்டாக்ட் பண்ணியிருப்பேனா? நீங்கள் அவனை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் பேசுகிறீங்க, கால் பண்ணி பேசுகிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்கன்னும் பொழுது உங்களால் அந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ஈஸ்வரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதென்ன நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா? என்னை பற்றி அவன் கண்டமேனிக்கு போஸ்ட் போடுவான். நான் உட்காந்து நான் ஒன்று மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணுமா? அவன் மண்டையில் ஏதாவது மூளை இருக்கா? அவனோட போஸ்ட்டு, அவனோட வீடியோஸில் ஏதாவது ஒன்று அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரியா இருக்குது? இந்த ஈஸ்வர் ரிலேட்டடாக நான் ஏற்கனவே கார்த்திக் சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். கார்த்திக் சார் இந்த மாதிரி யாருனே தெரில, இந்த பேரில் ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் இமெயில் அட்ரஸ் வச்சு நான் அவன் பேர் ஈஸ்வர்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அவருக்கு அனுப்பிச்சிட்டு இவன் யார் சார் நான் கேட்டேன். நான் அவர்கிட்ட அவர் என்கிட்ட சொன்னது, ஐயோ அவனெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க மேம், அவன் வந்து ஒரு ஜோக்கர், அவன் காமெடியான்னு, அவனை நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நான் ஈஸ்வருக்கு இது வரைக்கும் நான் வந்து எந்த வீடியோலையும் நான் பதில் சொல்லலை. ஏன்னா அவன் வந்து ஒரு லூஸ் அவன் அப்படின்ட்டு தான் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்தேன். பைத்தியம் மாதிரி எல்லாரையும் வம்பு பிடிச்சி அவன் பேசிகிட்டு இருக்கான், அது பண்ணுறான். இப்போ எனக்கு வந்து இந்த ஹெல்பவுண்டை கூப்பிட்டு நான் இந்த கமெண்ட் போட்டதுக்கு காரணம், உங்களோட மெயின் எனிமியே ஹெல்பவுண்டு தான். ஏன்னா அந்த ஹெல்பவுண்டு வந்து உங்களுக்கு கேவலமாக திட்டிகிட்டு இருக்காரு, ஒத்துக்கிறேன். நானே என்னோடய சேனலில் நீங்கள் அப்படிலாம் கமெண்ட் போடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள. இருந்தாலும் அவங்க வந்து ஹெல்பவுண்டு தான் உங்களுடைய மெயின் எனிமின்னும் பொழுது, ஈஸ்வர் வந்து அவங்களோட பேரையும் ஹெல்பவுண்டோட பேரையும் யூஸ் பண்ணி ஹெல்பவுண்ட் என்னோடய ஹஸ்பண்டுன்னு போடுறாங்க. ஹெல்பவுண்டுன்றது யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னோடய சேனலில் ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கள்ளக்குறிச்சிலேயோ இல்லை அமெரிக்காலேயோ எனக்கு வீடு கிடையாது. எங்கள் அம்மா அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ஆர்ஐ, வீடு இருக்குது எங்களுக்கு. அதே போல் இங்கேயும் எனக்கு சென்னையிலையும் வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த கடைசி அறிவு லாஸ்ட் நாலேஜ் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் என்னை வந்து வீடு வந்து அமெரிக்காவில் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் வீடு இருக்குது நீங்கள் கதை சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் மடையனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் குரூப்பில் பேசுகிறவனுக்கும் ஒன்றுமே தெரியாது. அவங்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் அதை அப்படியே வந்து நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு, எங்கள் அம்மா அப்பா அமெரிக்காவில் இருக்காங்க நான் சொல்லியிருக்கேன்னா? எதுவுமே சொன்னதில்லை. ஓகே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் வந்து பர்பஸாக தான் நான் எதுவுமே என்னோடய டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்கிறது இல்லை. ஏன்னா உங்கள் டீம் சகிக்கலை. உங்கள் டீம் வந்து என்னோடய சேனலில் வந்து கேவலமாக பேசுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கேவலமாக தான் என்னை பேசிகிட்ருக்கீங்க. நீங்களாம் வந்து எந்த பொண்ணையும் மதிக்கிற ஆள் கிடையாது. உங்களில் ஒருத்தர் கூட எந்த பொண்ணையும் மதிக்கிற ஆள் கிடையாது. செல்வியை நான் பேசுகிறேன்னா, செல்வி ஒரு மோசமான பெண்மணி, அவரை மட்டும்தான் நான் தாக்கி பேசுகிறேன். ஏனென்றால் அவர் செய்த அட்டூழியம் மோசம். ஒரு ஸ்கூலையே அடித்து நாசம் செய்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு லேடியை நான் எதிர்க்கிறதுக்கு நான் பெருமை தான் பட்டுக்கிறேன். அவ்வளோ பெரிய ஸ்கூலு, அத்தனை டீச்சர்ஸையும் விபச்சாரின்னு சொல்லும் ஒரு பெண்மணியை தான் நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி அந்த பொண்ணை வச்சு, செத்துப்போன பெண்ணை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிற வரை நான் கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆவேன். ஓகே,
அண்டு நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நான் வந்து உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன்னா, நான் எப்போங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன்? நான் எப்போ பேசுனேன்? அந்த ஈஸ்வர் வந்து என்னை வந்து இவன் ஹஸ்பண்ட் அவன் ஹஸ்பண்ட் இப்படி இப்படி இழுத்து விட்டதுனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்டேஜில் கோபத்தில் நான் ஒரு கமெண்ட் போட்டேன். நான் அது இல்லைன்னு சொல்ல, அதை நான் வேணும்னே ஈஸ்வருக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் அந்த கமெண்ட் போட்டேன். ஏன்னா என்னை பற்றி அவன் கேவலமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா அப்போயாவது உரைக்குதா, உங்கள் பேரை சொன்னாலாவது அவன் திருந்துறானான்றதுக்காக நான் அவனுக்கு ஒரு கமெண்ட் போட்டேன். வேறு எந்த இடத்துல நான் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கேனா, இல்லை உங்களை பற்றி நான் தப்பாக ஒரு கமெண்ட் போட்டிருக்கேனா, உங்களை நான் எந்த இடத்துலையாவது உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கேனா? எனக்கு பேசணுன்னா பேச முடியும். ஈவன் நான் செல்வியை கூட நான் இது வரைக்கும் கேரக்டர் அசாசினேட் பண்ணது கிடையாது. அவங்களோட கேரக்டரை கூட நான் தப்பாக பேசினது கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்வேன் செல்வியோட விஷயத்தில், அந்த அமைச்சரோட வீடியோ மட்டும்தான் நான் பேசுவேன் மெயினாக. அதை மட்டும் ஒரு சில இடத்துல நக்கல் அடித்து கிண்டல் அடித்து, ஏன்னா எனக்கு செல்வி மீது அவ்வளவு கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை நான் காமிப்பேன். ஓகே, மற்றபடி அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதெல்லாம் நான் செல்வியை நான் எவ்வளோ தான் எதிர்த்தாலும் சித்தின்ற வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் அவரை வந்து நான் டம்மி மம்மின்னு கமெண்ட்லலாம் முன்னாடி பேசியிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நான் செல்வியை எந்த இடத்துலையும் நான் கேரக்டர் அசாசினேட் பண்ணது கிடையாது. நான் இது வரைக்கும் யாருடைய கேரக்டரையும் நான் அசாசினேட் பண்ணது கிடையாது. ஓகே, முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ செல்வியை தான் நான் எதிர்த்து பேசிகிட்ருக்கேன். செல்விக்கே நான் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாத போது உங்களை எப்படி நான் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன்? உங்களுடைய கேரக்டரை நான் எப்படி தவறக்குறைவாக பேசுவேன்? உங்களுக்கு கேவலமாக இல்லை பேசுகிறதுக்கு என்ன? அந்த லாஸ்ட் நாலேஜ் உங்களை பற்றி அசிங்கமாக போஸ்ட் போட்டான், அவங்கள பற்றி கேவலமாக போட்டாங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாம் ரூபின் ஜோசப்லாம் அவங்கள வந்து தேவடியானாங்க, எல்லாருமே உங்களை கேவலமாக பேசினாங்க. நான் உங்களுக்காக வரைஞ்சு கட்டிட்டு நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். உங்களுக்காக நான் அந்த மடையனுக்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். செல்வி ஒரு வார்த்தை ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டிருப்பாங்களா? அவங்க சொம்பு தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க செல்விக்கிட்ட. நீங்கள் அவ்வளோ பேசியிருக்கீங்க செல்விக்காக. ஒரு வீடியோ ஒரு போஸ்ட்டு கூட உங்களுக்காக ஆதரவாக செல்வி போடவில்லை இது வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பற்றியும் கேவலமாக செல்வி பேசியிருக்காருன்னு அர்த்தம் பின்னாடி. புரியுதா? வடிவேலுவை பற்றி உங்களுக்கு பேச முடியல, ஆனால் கார்த்திக் சாரை பற்றி மட்டும் உங்களுக்கு போஸ்ட்டும் போட முடியுது, இது பண்ண முடியுது. அதுக்கு தான் நான் கிண்டலுக்கு நாங்கள் இன்றைக்கி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்த்திக் சாரை பற்றி போஸ்ட் போட முடியுது, எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, நானும் கிண்டல் பண்ணாங்களா? அது தப்பு கிடையாது. ஏன்னா வடிவேலுவை பற்றி ஒரு போஸ்ட் கூட நீங்கள் போடல, ஆனால் லாஸ்ட் நாலேஜ் போட்டிருக்கான். 2-3 வீடியோ 4 வீடியோ போட்டிருப்பான் அவன். வடிவேலு ரிலேட்டட் அரெஸ்ட் ஆனது. வடிவேலு வந்து சும்மா இப்போ யூடியூப்பில் மொக்க போட்டோ இல்லை பேசியோ யாரையோ பேசியோ அரெஸ்ட் ஆகலை. அவன் வந்து அரெஸ்ட் ஆனது போக்சோ வழக்கில். 15 வயசு பொண்ணு, அவங்க அண்ணா பொண்ணையே அவன் வந்து தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கான், அதுக்கு போயிருக்கான் அவன் ஜெயிலுக்கு. உங்களால் அதை பற்றி பேச முடியல. நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்காக நீங்கள் போராடுறீங்களா? நீங்கள் போராளியா? ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பேசிட்டா நீங்கள் போராளியா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அனுரா அவர்களே, நான் வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. இதில் எனக்கு ₹1 கூட வராது, புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த யூடியூப் சேனலை நான் மானடைஸ் பண்ணவே இல்லை. ₹1 கூட எனக்கு வராது. ஆனால் நான் வந்து ஸ்ரீமதி கேஸ் பேச ஆரம்பித்தது காரணம் வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தால் லாங் கமெண்ட்ஸாக போட்டால் எவனுமே நம்ம கமெண்ட்டை கூட படிக்க மாட்டேன்றான். சரி ஓகே, அதுக்கு பதில் சொல்கிறது கூட சிசிடிவி கேமரா பற்றி மட்டும் பேசுகிறானுங்க ஒழியா மற்ற விஷயங்கள் நம்ம பாயிண்ட்டாக ரீசன் அவுட் பண்ணும் பொழுது அவங்க எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைன்றதுக்காகத்தான் நான் வந்து ஸ்ரீமதி கேஸை பெட்டர் நம்ம வந்து இதுவாகவே போட்டுருவோம், ஒரு வீடியோவாகவே போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அது என்னாச்சு, செல்வி அவர்கள் போடுற வீடியோ, அப்புறம் வேறு யாராவது உங்கள் டீமில் இருக்கிறவங்க யாராவது வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அது தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஏன்னா என்னுடைய கோல் வந்து செல்வி அவர்கள் சிறை செல்லும் வரை நான் வீடியோ போட்டு செல்வியை கலாய்ப்பது தான் என்னோடய கோல். ஏன்னா செல்வி அவர்கள் வந்து ஸ்கூல் டீமை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. ஸ்கூல் டீச்சர்ஸை விபச்சாரின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரும் என்ன ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து பாடம் நடத்துபவர்கள்லாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளவு அறிவு இருக்கும். அப்பேற்பட்ட அறிவாளிகளை போய் நீங்கள்லாம் விபச்சாரிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களே தப்பாக பேசியிருக்கீங்க அனுரா அவர்களே. சாந்தி மேடம் அவர்களையே நீங்கள் கேவலமாக பேசியிருக்கீங்க, நானே கேட்டிருக்கேன். அவர்களை கேவலமாக பேசியிருக்கீங்க, ஸ்கூல் டீச்சர்ஸையும் நீங்கள் கேவலமாக பேசியிருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, இந்த கிருத்திகா அவர்கள், அப்புறம் அந்த ஹரிப்ரியா, இவங்க ஃபோட்டோலாம் போட்டு அனுரா வீடியோலாம் போட்டிருந்தா அந்த மாதிரி போடாதன்னு பதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அதனால் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்யூச்சர் போகுதுங்க. அந்த டீச்சர்ஸோட நீங்கள் ஃபோட்டோ போட்டு நீங்கள் அவர்கள் கொலைக்காரர்கள் அது ப்ரூவே ஆகலைல்ல.
அவங்க உண்மையாகவே கொலை செய்திருந்தார்கள், இல்லை உண்மையாகவே விபச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வேற. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு எந்த கெடுதலும் செய்யலை. அந்த பொண்ணு செத்துருக்கா, காலையில் பார்த்துருக்காங்க, எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட டீச்சர்ஸை தினமும் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடத்தணும் பாடம் அதை மட்டும் யோசிக்கிற டீச்சர்ஸை பார்த்து நீங்கள் எல்லோரும் விபச்சாரிகள் சொல்லியிருக்கீங்க, கொலைக்காரிகள்னு சொல்லியிருக்கீங்க, கொலைக்காரர்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயமா? சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு. இது வரைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம் செல்வி அவர்கள் சார்ஜ் ஷீட்டை படித்து காட்ட சொல்லுங்கன்னு. செஞ்சாங்களா? செல்வி அவர்களும் சார்ஜ் ஷீட்டை படிக்கல, உங்கள் கையிலையும் சார்ஜ் ஷீட் இருந்தது, நீங்கள் யாருமே சார்ஜ் ஷீட்டை படிக்கல. ஏன்னா செல்வி மீது தான் குற்றம் இருக்கிறது அந்த சார்ஜ் ஷீட்டில். செல்வி தான் A1 அக்யூஸ்ட் ஸ்ரீமதி கேஸ்லையும். அப்படி இருக்கிறச்சு உங்களால் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை கூட படித்து காட்ட முடியல, அப்படித்தானே? உங்களை அவ்வளவு கேவலமாக பேசினா அகதி டீம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தனும் வரல. வடிவேலு கூட உங்களுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணல, ஆனால் நான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வடிவேலு வச்சு லைவ் போட்டிங்க. இப்போது வடிவேலுவோட பேர் நாறிடுச்சு, ஏன்னா போக்சோ வழக்கில் அவன் கைது. நீங்கள் இருக்கிறது என்ன மாதிரி டீம்? தோழர்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே, என்ன டீம் இது? நாங்கள் வந்து லுல்லு டீம். நாங்கள் ஏன் அந்த கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, லுல்லு குரூப் ஃபுல்லாக வந்து பெரியாரிஸ்ட் குரூப்பு. இதுக்காக வந்து உங்களோட டீமை வந்து கிண்டல் பண்ணாங்க. வடிவேலு வந்து போக்சோ வழக்கில் கைதானதுனால எல்லார் பேரையும், செல்வி அவர்கள் பேரும் உங்கள் பேர் எல்லாத்தையும் போட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். கிண்டல் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். நான் வந்து உங்கள் அப்படி கமெண்ட்டு தான் போட்டாங்களே ஒழிய உங்களை யாருமே வேறு மாதிரி யோசிக்கல. புரிஞ்சுதா? ஏன் அந்த மாதிரி கமெண்ட்டு போட்டாங்கன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து குரூப் செக்ஸ் வச்சாங்க, கூட்டு பாலியல் செஞ்சாங்க, குரூப்பாக போய் ரேப் பண்ணாங்கன்னு நீங்கள் பொருளி கிளம்புறீங்க. நீங்கள்லாம் 13 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்கன்னு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. பொய் சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அவதூறு கிளப்பிட்டு நீங்கள்லாம் இப்போ நல்லவங்களாயிட்டீங்களா? இப்போ செல்வி கைதாக போகிறார், ஜாலியாக இருக்குல்ல உங்களுக்கு? இப்போ கூட அந்த பொம்பளைக்கு சொம்பு தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு ஸ்கூலை நாசம் செய்திருக்கிறார் அவர். உங்கள் வீட்டை நாசம் செஞ்சு உங்கள் வீட்டை எரிச்சவங்களை நீங்கள் எப்படி சும்மா விடுவீங்களா? சந்தோஷமாக இருக்கும்ல, யாராவது உங்கள் வீட்டை இடித்து நாசம் செய்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இடிச்சுவிட்டு நாசம் செய்துவிட்டு உங்களை விபச்சாரி, நீங்கள் கொலைக்காரி, தேவடியா என்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும்ல. இதே தானே எரியும் அந்த ஸ்கூலுக்கு. ஸ்கூல் டீம் வந்து உண்மையாகவே பாவப்பட்ட ஜீவராசிகள்னு சொல்லணும் நான் ஸ்கூல் டீமை. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் அவ்வளவு அவமானங்களை சந்தித்து விட்டது. உங்கள் டீம் மாதிரி கேவலமான டீம் நான் பார்த்ததில்லை. செல்வி அண்ட் கோ உங்கள் அல்லக்கைகள் மாதிரி நான் கேவலமான அல்லக்கைகளை நான் இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அத்தனை பேரும் கேவலமானவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் கேவலமானவர்கள். அவ்வளவு மோசமாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி பேசியிருக்கீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து விபச்சாரிகள்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து விபச்சாரம் செய்வதற்காக வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அந்த மாணவிகளை கூட தப்பாக பேசியிருக்கீங்க. நீங்கள் எல்லா அவதூறும் நீங்கள்லாம் கிளப்பி விட்டுட்டு இப்போ நான் ஏதோ தப்பாக பேசிட்டேனா, ஒரு வார்த்தை நான் போட்டுட்டேனா, ஈஸ்வர் வந்து அனுராவோட ஆள்னு சொல்லிட்டேனா, உடனே என்னை வந்து அட்டாக் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறீங்களே, ஒரு வீடியோ போடுறீங்களே. உங்கள் புத்தியை நான் என்ன சொல்கிறது? ஆள்னா என்ன, எடுபிடி ஆள்னு கூட அதுக்கு அர்த்தம் இருக்குல்ல. உடனே நீங்கள் திருப்பி கேட்குறீங்க, நான் உங்களை சொல்லாமா ரவிக்குமார் ஆள், இவரோட ஆள். நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் என்னை யாரோட கம்பேர் பண்ணாலும், என்ன கேவலமாக பேசினாலும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எதுவுமே உண்மை கிடையாது. என்னை அத்தனை பேரும் நான் செல்வியை அட்டாக் பண்ணி பேசும்பொழுது என்னை எல்லாருமே ரவிக்குமாரோட வப்பாட்டியா, கார்த்திக் சாரோட வப்பாட்டியா, பொண்டாட்டியா இப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் ஒரு இடத்துல கூட நான் கோவப்பட்டதே இல்லை. ஏன்னா எதுவுமே உண்மை கிடையாது. எனக்கு இதெல்லாம் வந்து வலிக்கவே வலிக்காது. ஏன்னா வந்து இந்த கெட்ட பெயர்கள்லாம் வந்து எனக்கு வந்து இது வந்து முட்டாள்கள் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறது. நான் இந்த மாதிரி என்னை யாராவது அட்டாக் பண்ணாங்களா நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோ லேஸில். யூ கெட் இட்? என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த கேஸில், ஸ்ரீமதி கேஸில் முதல்ல இருந்தே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உண்மையோ அவர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போ ஒருவேளை செல்வி நல்லவராக இருந்தால் நான் செல்விக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் செல்வி அவர்கள் நல்லவர் இல்லை என்பதால் நான் தள்ளி நிற்கிறேன்.
நிஜமாக உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினதை நினச்சி நான் வெட்கப்படுறேன். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாத டைம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அகதியை எதிர்த்து அகதியை கேவலமாக அவனை திட்டி நான் போஸ்ட் போட்டேன். அவன் கூட நல்லவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அந்த லாஸ்ட் நாலேஜ் அகதி கூட ஏலியன் கூட அவன் கூட நல்லவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் புத்தியை அப்படித்தான், எல்லா பொண்ணுங்களையும் அவன் கேவலமாக தான் போடுவான். அவன் எல்லா பெண்களையும் தேவடியானுவான், எல்லா பெண்களையும் வேறு மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஆனால் அவன் உங்களை விட தேவலைன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போது அவனை தான் நான் திட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவனே தேவலைன்ற ரேஞ்சுக்கு போயிட்டீங்க நீங்கள். எதுக்காக நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈஸ்வர் யார்? நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு ப்ரூவே பண்ண வேண்டாம். ஈஸ்வருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஈஸ்வர் என்னை பற்றி போஸ்ட்டோ வீடியோவோ போடக்கூடாது, என்னை டேக் பண்ணவே கூடாது. அது சம்மந்தமாக நீங்கள் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட போதும், இல்லை அவங்ககிட்ட ஒரு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அவன் உங்களுக்கு ரிலேட்டிவா இல்லை சொந்தக்காரனா இல்லை ஃப்ரெண்டா எனக்கு தேவையில்லை. ஆனால் ஈஸ்வர் இனிமேல் என்னை டேக் பண்ணியோ என்னை பற்றி போஸ்ட்டோ என்னை இது பண்ணியோ என்னை பற்றி பேசவே கூடாது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? உங்களோட பிரச்சனை லாஸ்ட் நாலேஜ் தானே. அவனை அட்டாக் பண்ணிக்கோங்க, இல்லை ரூபின் அட்டாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூபின் உங்களை தேவடியான்ற வார்த்தைகள் வச்சு பேசினாங்க. இல்லை ஹெல்பவுண்டு தான் உங்களுக்கு பிடிக்காது, அவனை கூட அட்டாக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் எதுக்கு உங்களை கேவலமாக சில பேர் திட்டுறாங்கன்னா, நீங்கள்லாம் கேவலமாக ஸ்கூல் டீமை பற்றி பேசியிருக்கீங்க, அதனால் அவங்க கேவலமாக கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. நான் எதுக்கு ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர்ஸை போயிட்டு நான் எதுக்கு பிளாக் பண்ணணும்? எனக்கு தேவையில்லையே. எனக்கு இந்த சேனல் க்ரோ ஆனதே ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர்ஸ் தான். எனக்கு ஸ்கூல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் எனக்கு இந்த சேனல் க்ரோ பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு 500 பேரோ 600 பேரோ தான் ஆரம்பத்தில் வந்தாங்க. எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. யாராவது என்னை பற்றி தப்பாக பேசினா அங்கே போய் சண்டை போட்டிருக்காங்க. அவர்களை எதற்கு நான் பிளாக் பண்ணணும் இல்லை டிலீட் பண்ணணும்? எனக்கு தேவையில்லை. அவங்க கமெண்ட்ஸ் நான் ஹெல்பவுண்டுக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நான் டிலீட் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாப்ல. ஸோ அவர் ஏதாவது உங்களை பற்றி தப்பாக போட்டால் அதை டிலீட் பண்ணிவிட்டு வரேன் நான். நீங்கள் போட்ட கமெண்ட்ஸில் கூட நான் ஒரு சில கமெண்ட்ஸ் ஹெல்பவுண்டு நான் டிலீட் பண்ணேன். ஒரு சில கமெண்ட்ஸ் அவர் தப்பாக ஏதாவது கமெண்ட் போட்டிருந்தாருன்னா நான் டிலீட் பண்ணுறேன். அவர் சொல்லிட்டாரு, நான் அனுராவை கேவலமாக தான் திட்டுவேன்னு சொல்லிட்டாரு. சரி, உங்களுக்கும் அனுராக்கும் உள்ள பிரச்சனை எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் திட்டிக்கோங்க. ஆனால் நான் உங்களோட கமெண்ட்ஸ் நல்லா இல்லைன்னா நான் டிலீட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நான் டிலீட் பண்ணிவிட்டு வரேன். புரியுதா? ஸோ அதனால் நான் என்னுடைய இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனையே நான் பிளாக் பண்ணல, அவனையே டிலீட் பண்ணல அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர். என்னோட சேனலில் அவங்களுக்கு உரிமை இருக்குது என்ன கமெண்ட் போட்டாலும். சரியா? ஸோ இதை நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஈஸ்வர் என்னை டேக் பண்ணி எந்த போஸ்ட்டும் வீடியோவும் போடக்கூடாது. நான் ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர்ஸை நான் சொல்லிடுவேன், அவன் சேனலில் யாருமே கமெண்ட் போடக்கூடாது. ஸ்கூல் டீம் சப்போர்ட்டர்ஸ் லிசன் பண்ணுங்கள். ஒரு சில பேர்லாம் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அந்த ஈஸ்வர் சேனலில். தயவு செஞ்சு அவன் சேனலில் யாருமே கண்டுக்காதீங்க. அவன் சேனலில் ஒரு கமெண்ட்டு கூட போடாதீங்க ப்ளீஸ். ஈஸ்வரோட சேனலில் ஒரு கமெண்ட் கூட போடாதீங்க. நான் அவன் போடுற போஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்து இரிட்டேட் ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப கடுப்பில் இருக்கேன், கோவமாக இருக்கேன். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அவனை போடாதீங்க. நீங்கள் ஏதாவது கமெண்ட்டு போட போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா என்ன அட்டாக் பண்ணி இன்னும் கேவலமாக போட்டுட்ருக்கான். சரியா? அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கூல் டீம் பீப்புள் தயவு செஞ்சு யாருமே அவனோட சேனலில் போய் கமெண்ட் போடாதீங்க. ஓகே? அப்புறம் அனுரா அவர்களே, என்ன அவன் டேக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஈஸ்வர்கிட்ட சொல்கிறீங்க உங்களுக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன் எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லை அண்ணா தம்பியா இல்லை அக்கா தங்கச்சியா எனக்கு அது தேவையில்லை. ஓகே? ஆனால் நீங்கள் அவன் கூட காண்டாக்டில் இருக்கீங்க, அவனோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்குது, அவன் உங்ககிட்ட காண்டாக்ட் வச்சுட்ருக்கான். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு போஸ்ட்டு இப்போ நான் ஏதாவது போஸ்ட் போட்டேன் இல்லை கமெண்ட் போட்டேன்னா உங்களுக்கு அனுப்புகிறான், இல்லை லாஸ்ட் நாலேஜ் ஏதாவது போட்டால் அவன் உங்களுக்கு அனுப்புகிறான். அதெல்லாம் ஸோ வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷனில் இருக்கீங்கள்ல. ஸோ அவன்கிட்ட சொல்லி வைங்க, என்னை டேக் பண்ணவோ என்னை டேக் பண்ணாமல் போட்டால் போதும். என்னை கேவலப்படுத்திகிட்டு இருக்கான். எனக்கு என்ன 100 புருஷனாக இருக்காங்க. நான் இன்னும் கல்யாணம் ஆகலை. என் லைஃப்பை கெடுத்துட்ருக்கான் அவன். கல்யாணமாகாத பொண்ணுக்கு இவ்வளோ புருஷன்னு சொல்லிட்டு கெடுத்துட்ருக்கான். ஸோ அது தவறு. புரியுதா? அதனால் இப்போ எப்படி உங்களுக்கு ஈஸ்வர் உங்களோட ஆளாக நான் கேட்டதுக்கே கோவம் வருதுன்னா, என்னை அத்தனை பேரோட இவன் புருஷன் அவன் எனக்கு புருஷன் அவன் எனக்கு புருஷன் சொல்லும் பொழுது என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவன் என் லைஃப்பில் என்னோட பேரை யூஸ் பண்ணான் டேக் பண்ணான்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு திட்டுவேன். அதையும் நீங்கள் வாங்கி கட்டிக்கோங்க. இதுக்கு மேலே நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் போட்ட வீடியோ சரியில்லை அனுரா. என்னை நீங்கள் மிரட்டுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது.
ஏன்னா நான் உங்களுக்காக இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணேன். நீங்கள் வந்து செல்வியோட ஆளுன்னு தெரிஞ்சு கூட, செல்வியோட டீம் சப்போர்ட்டர்னு தெரிஞ்சு கூட உங்களுக்காக நான் சண்டை போட்டிருக்கேன், நீங்கள் யாருன்னு தெரியாமல். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் எனக்கு கொடுக்கல. தட் டசன்ட் மேட்டர். ஓகே, உங்ககிட்ட நான் மரியாதையோ இல்லை அன்போ நான் எதிர்பார்க்கல. எனக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை, புரியுதா? நான் தனியால் சொல்லப்போனால் என்னோடய சேனலில் கூட எனக்கு யாரையுமே தெரியாது. நான் கார்த்திக் சார்கிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் பேசியிருக்கேன், ஃபோனில் தான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். பர்சனலாக எனக்கு அவர் தெரியாது. ஓகே, அது கூட உங்களுக்கெல்லாம் எப்படி அவர் தெரியுமா? அவரோட காமன் நம்பர் வந்து கேடிவி காமன் நம்பர் அவர் போட்டிருக்காரு. அதை எல்லோருமே காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. மைவி 3 மெம்பர்ஸ் பேசியிருப்பாங்க. இது ஸ்ரீமதி கேஸில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காண்டாக்ட்ஸ் தான். பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நான் கமெண்ட்டோடு நிறுத்தாமல், அது உங்களோட வந்த சண்டை தான். நீங்கள் என்ன கேவலமாக திட்டினீங்க, அதுக்கப்புறம் வந்த சண்டையில் தான் நான் வந்து உங்களுக்கு பதில் சொன்னேன். நீங்கள் என்னை பிளாக் பண்ணதுனால நான் வந்த சண்டையில் தான் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நீங்கள் என் கூட சண்டை போடலன்னா நான் இப்போ கூட நான் கமெண்ட்டில் தான் கமெண்ட் போட்டுட்ருப்பேன் வழியாக நான் வீடியோஸ் போட்டிருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்று யூடியூப் செலிப்ரிட்டி ஆகணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது, புரியுதா? நான் வந்து யூடியூப் செலிப்ரிட்டி ஆகணுன்னா நான் வேறு நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி பேசிட்டு போவேன். பட் ஸ்ரீமதி கேஸில் நான் பேச வந்தது காரணம், எனக்கு ஸ்ரீமதி கேஸில் ஆர்வம் இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணோட டெத்து பார்த்துட்டு, செல்வி அவர்களோட பிஹேவியர் பார்த்துட்டு எனக்கு பிடிக்காதனால தான் நான் வந்து இந்த கேஸ்குள்ளேயே என்ட்ரானேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து சுய புத்தி இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்தே கார்த்திக் சார் இந்த கேஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து செல்வியை எதிர்த்திருக்கேன். ஏன்னா செல்வியோட ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்ததை பார்த்துட்டு நான் அந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து இந்த லேடியை பார்த்தா நம்ப முடியலையே, அந்த பொண்ணு மார்ச்சரியில் இருக்கா, அரசு வேலை கேட்கிறாரே, இந்த மாதிரிலாம் நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு ஸ்கூல் டீம் மீது எனக்கு நம்பிக்கை வந்ததுன்னு காரணம் வந்து செல்வியோட வீடியோஸ் பார்த்துட்டு தான். சரியா? அதனால் காமெடி பண்ணாதீங்க அனுரா அவர்களே. என்கிட்ட வந்து நீங்கள் தயவு செஞ்சு மோதாதீங்க. எனக்கு வந்து நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னா நான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்னை தேவையில்லாமல் சீண்டி பார்த்தீங்கன்னா நானும் ரியாக்ட் பண்ண வேண்டியதாக போயிடும். ஓகே, உங்களை நான் வந்து ஈஸ்வரோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது, கமெண்ட் போடக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு ஈஸ்வரை ஸ்டாப் பண்ணுங்கள். என்னை வந்து டேகே பண்ணக்கூடாது, என் பேரை யூஸ் பண்ணவே கூடாதவன். அதுவும் முக்கியமாக எனக்கு இவன் புருஷன் அவன் புருஷன், அத்தனை லவ்வர்ஸு, அத்தனை காதலர்கள், அத்தனை ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா என்னோடய பேர் தேவையில்லாமல் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்து இத்தனை பேரோட இத்தனை ஆம்பளைகளோட என்னை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அது தவறு. அதே மாதிரி ஓகே, நீங்கள் இந்த குரூப் செக்ஸ் பற்றி பேசுனீங்க, இந்த ஹெல்ப் பவுண்டு போடுறது. ஆக்சுவலி அவர் வந்து உங்களை வந்து நீங்கள் உண்மையாகவே அந்த மாதிரி பர்சன்றதுக்காக போடல. யாருமே ஸ்கூல் டீம் பீப்புள் யாருமே உங்களை வந்து அதை மீன் பண்ணலை. ஆனால் கோபத்தில் போடுறது தான், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் குரூப் செக்ஸு பண்ணி தான் ஸ்ரீமதியை ரேப் பண்ணீங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. 13 பேர் ரேப் பண்ணாங்க, 20 பேர் ரேப் பண்ணாங்க. இந்த கதைக்காகத்தான் கோபத்தில் நீங்கள்லாம் வந்து செல்விக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறதுனால தான், செல்விக்கு கூஜா தூக்குவதனால தான் இப்போ எல்லோரும் கோபத்தில் உங்களுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய யாருமே வந்து உங்களை வந்து தப்பாக யாருமே நினைக்கல, புரியுதா? ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அவங்க கமெண்ட் போடுறாங்க, நான் சில கமெண்ட்ஸ் வந்து கேவலமாக இருந்ததுன்னா நானே அதை டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இல்லாட்டி அப்படி டிலீட் பண்ணலன்னா கூட நான் என்ன போடுறேன், அந்த மாதிரி கமெண்ட் போட வேணான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள், ஸ்ரீமதி வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். செல்வி ரிலேட்டடாக அவ்வளவு கேவலமாக என்ன அசிங்கமாக கமெண்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் ரியாக்டே பண்ணது கிடையாது. அவங்க கமெண்ட் போட்டாங்களா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நான் எந்த கமெண்ட்ஸ்க்குமே நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல. இப்போ அகதி சேனலில் கூட என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்காங்க, நான் எதையுமே கண்டுக்கிறது இல்லை, புரியுதா? நான் வந்து ஏதோ ஒரு சில வீடியோ என்னை உறுத்திச்சு கடுப்பாச்சுன்னா அதுக்கு தான் அவங்கள ரியாக்ட் பண்ணி திட்டி போஸ்ட் போடுவேனே வழிய, நான் வந்து இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கு என்னை பற்றி கேவலமாக தேவடியாவ அது இது இவனை போடுறதுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியல. ஒரு ஸ்கூல் டீச்சரெல்லாம் நீங்கள் விபச்சாரிகள்னு சொல்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விபச்சாரிகள்னு சொல்கிறீங்கன்னும் பொழுது உங்கள் டீம், உங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் டீம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, கேவலமான டீமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கிற மெயினாக செல்வியை தான் எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து செல்விக்கு ஓவராக கூஜா தூக்குவதால் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை வந்து இப்படி கேவலமாக பேசுறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு கிடையாது, புரியுதா? ஓகே,
நான் இதுக்கு மேலே உங்களுக்கு பதில் சொல்ல விரும்பலை. இன்னொன்று வந்து உங்கள் லைவில் நான் வர விரும்பலை. உங்கள் லைவில் எந்த லைவ்லேயும் நான் பேச விரும்பலை. ஒரு வேளை நான் லைவ் பேசணுன்னா நான் ஸ்கூல் டீமுக்காக ஒரு லைவ் போடுவேன், ஒரு சில லைவு. அப்போ நீங்கள் வந்து பேசுகிறதுனா பேசிக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் ஈஸ்வருக்கும் கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்ட சொந்தக்காரங்களா இல்லை ரிலேட்டிவ்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஈஸ்வர் ரியாக்ட் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸ்வருக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் மெசேஜஸ். எனக்கு புரியலைங்க ஒன்று. அவன் எவனோ ஒருத்தன், அவன் யூடியூபரு, அவன் வந்து நம்பரை கொடுத்து நீ கான்டாக்ட் பண்ணுன்னா உடனே பேசிடுவீங்களா? நான் ரோட்டில் போகிறவங்கிட்டலாம் என் நம்பரை கொடுக்க மாட்டேங்க. என்னோடய கேரக்டர் அப்படி. ஓகே, எனக்கு யாரையாவது நம்பினா தான் நான் அவங்களுக்கு நம்பர் கொடுப்பேன். நான் யாரையாவது நம்பலைன்னா அவங்களுக்கு நான் நம்பர் கொடுக்க மாட்டேன். புரியுதா? ஏன்னா எந்த பொண்ணுமே வந்து நம்பர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணாது. நீங்கள் வந்து அந்த ஈஸ்வர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, அவன் ஏதோ ஒரு யூடியூபர், நான் நம்பர் கொடுத்தேன், அவங்ககிட்ட வந்து நான் பேசினேன், அவ்வளோதான் அப்படின்றீங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியலங்க. நீங்கள் அந்த அகதிக்கிட்டலாம் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்களே பேசி தான் நீங்களே தான் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஆடியோ அனுப்பிச்சிங்களா, என்னமோ அனுப்பிச்சிங்க, கேவலமாக திட்டி ஆடியோலாம். அவன் அதை உங்களை போட்டு அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருக்கான். அஃப்கோர்ஸ் நீங்கள் கேவலமாக பேசினது உண்மை தானே. நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சவங்க கூட என்ன சொல்கிறாங்க கமெண்ட்டில், ஒரு சில பேர் அனுரா இவ்வளோ கேவலமாக கமெண்ட் போட்டிருக்கா, பேசியிருக்கா ஆடியோ, இது ரொம்ப மோசமாக, இவ்வளோ வேர்ட்ஸ், இவ்வளோ கேவலமாக வேர்ட்ஸ்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஏன்னா வந்து சில பெண்கள் வந்து அது மாதிரி பேசுவாங்க. நானே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணே வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அதனால் நான் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ ஆனால் எனக்கு என்ன, நான் எதனால் இதை மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் உங்களை கேவலமாக பேசுகிறேன், நான் உங்களை கேவலமாக திட்டுறேன், நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க? நான் இது வரைக்கும் யாரையுமே கேவலமாக பேசினதுங்க இல்லைங்க. நான் பேசினேன்னா இப்படி தான் பேசுவேன். முண்டம், அறிவு கெட்ட நாயை, அறிவு கெட்ட முண்டம், பொறுக்கி, இப்படி தான் நான் பேசுவேன். எனக்கு வந்து நீங்கள் பேசுகிற அளவுக்கு லோக்கலாக இறங்கிலாம் எனக்கு பேச தெரியாது. எனக்கு அதுக்கு அர்த்தம் ஓரளவுக்கு ஃபுல்லாக, எனக்கு சொல்லப்போனால் கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளோட அர்த்தமே தெரியாது. இருந்தாலும் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் புரியும். ஆனாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஈவன் நான் யாரையுமே, நான் தேவடியான்ற வார்த்தை கூட நான் யாரையுமே நான் பேசுனது கிடையாது. புரியுதா? ஸோ உங்களையோ சரி யாரையுமே, செல்வி அவர்களை நான் எதிர்த்து பேசினா கூட இது வரைக்கும் செல்வியோட கேரக்டரை பற்றியோ இல்லை செல்வி அவர்களை ஒரு மாதிரியாக வேசி இல்லை தேவடியா இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகள் சொல்லி நான் பேசினதில்லை. அவர்களை எந்த மாதிரி வார்த்தைகளில் நான் பேசியிருக்கிறேன் என்றால், சித்தி என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன், டம்மி மம்மியும் பேசியிருக்கேன். அது 1-2 வீடியோவில் தான் பேசியிருப்பேன். ஆனால் வந்து மோஸ்ட்லி நான் கமெண்ட்ஸில் முன்னாடிலாம் போட்டுட்ருந்தேன். அதே போல் அரக்கி என்பேன், ராட்சசின்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் பணத்தாசை பிடித்தவர் அப்படிலாம் பேசியிருப்பேன். ஒரு சில வார்த்தைகள் நான் பேசியிருப்பேன். வைரஸ்ன்னு கூட சொல்லியிருக்கேன் செல்வியை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நான் பேசியிருக்கேன் ஒழிய எந்த இடத்துலையும் நான் வந்து அவரை வந்து ஒரு விபச்சாரி என்றோ அந்த மாதிரிலாம் நான் பேசினது கிடையாது. ஆனால் செல்வி அவர்களோட வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு ஆதரவாக சாட்சி சொன்ன 2 பெண்கள், ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து 3 பேரை கூப்பிட்டாங்க விஐபிஸை. ஆனால் வந்து 2 பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸில். அதாவது ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, விஐபிஸோட படுத்தாங்களாம். ஓகே, ஆனால் ஸ்ரீமதி ஒத்துக்கலை, அதனால் கொன்னுட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. ஓகே, இந்த வீடியோ இருக்குது, இன்டர்நெட்டில் இந்த வீடியோ இருக்குது, இந்த அம்மா பேசின வீடியோ இருக்குது. ஓகே, இது நான் சொல்கிறது சத்தியம், உண்மை. இது நிறைய பேர் ஸ்கூல் டீம் பீப்புள் பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் உங்கள் டீமு மாதிரிலாம் நான் கிடையாது. எனக்கு கரெக்டாக தெரியும் ஒரு வீடியோவில் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும். நான் வந்து சித்தின்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நான் பேசினது கிடையாது. அது சித்தி நான் எதுக்காக பேசுகிறேன்னு கூட நான் நிறையா வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்ரீமதியோட பிணத்தை வைத்துக்கொண்டு அரசு வேலை கேட்டவரோ அல்லது பணம் வாங்கணும்னு நினச்சவங்க வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அம்மாவாக இருக்க முடியாது, சித்தியாகத்தான் இருக்கணும். ஆனால் அவர் உண்மையாகவே அம்மாவாகவே இருந்தால் கூட நான் அவரை சித்தி என்று தான் நான் சொல்லிட்டே நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். சரியா? அதனால் வந்து உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு டேலண்ட் இல்லைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு. ஓகே, நீங்கள்லாம் வந்து ஜீனியஸ். நீங்கள்லாம் வந்து எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேச முடியுமோ பேசுகிறீங்க. என்னை தாக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து
யாரையுமே வந்து நான் வந்து நீங்கள் என்ன தாக்குறீங்கன்றதுக்காக நான் உங்களை திருப்பி தாக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இனிமேல் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஈஸ்வர் என்னுடைய பேரை யூஸ் பண்ணாமல் அவன் என்ன கருமத்தை போட்டுக்கணுமோ போட்டுக்கட்டும். ஓகே, எனக்கு அவன் சேனலில் வந்து எனக்கு வந்து இவன் புருஷன் அவன் புருஷன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து யாருக்கும் நான் பொண்டாட்டி கிடையாது. ஓகே, எனக்கு புருஷனே இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான், என்னோடய சிஸ்டர். ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டுட்ருந்தா நானும் ஜீர்ணிக்க முடியாது. அதனால தான் எனக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு தான் என்னோடய ஸ்கூல் டீம்லேருந்து வந்து அவங்கெல்லாம் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இவன் என்ன கேவலமாக பேசிகிட்ருக்கனால தான் அவங்களும் போய் அங்கே கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இனிமேல் ஸ்கூல் டீமும் அந்த சைடு ஈஸ்வர் சைடு பேசாதீங்கன்னு தான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, பாய்.